ஏன்னா இந்த கதையை எழுதி ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டேஜ் பிளேவாக பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அது ஒரு 2.25 மணி நேரம் படமாக எடுத்து நம்மளை எங்கேஜிங்காக வச்சிருந்ததெல்லாம் பெரிய விஷயம். ஏன் சொல்றேன்னா, படம் முழுக்க வளவலன்னு பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுவும் பாதி படத்துக்கு மேல ஒரு டைனிங் டேபிள்லேயே தான் கதை நடக்கும். அப்படி இருந்தும் நம்ம படத்து கூட வெல் கனெக்டடா இருப்போம். அஃப்கோர்ஸ் ஒரு சிலருக்கு என்னை மாதிரி படம் செமையா இருக்குன்னு தோணும். அதுவே இன்னும் சிலருக்கு என்னப்பா வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு தோணும். அது பாக்குறவங்க மைண்ட் செட்டை பொறுத்து தான். ஆனா நீங்க ஒரு இன்வால்மெண்டோட இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு பொண்ணுக்கு கொடுமை நடந்திருக்குன்னு வைங்களேன், அவளுக்கு ஆறுதல் சொல்றேன்ற பேர்ல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏமா உனக்கு கொடுமை நடந்ததுக்கு நீனும் ஒரு வகையில காரணம் தானு அந்த பொண்ணு மேலே பழிய போடுவாங்க. அதுக்கு ஒரு உதாரணமும் கொடுப்பாங்க, ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழைய முடியுமான்னு. இதுல இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னா, அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவங்க இல்ல வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சில பெண்களே அப்படி பேசுவாங்க. அப்ப அந்த பொண்ணுக்கு எப்படி வலிக்கும்? அப்ப அந்த பொண்ணை பொறுத்தளவுக்கு, எனக்கு கொடுமை நடக்கிறதுக்கு நானும் ஒரு வகையில காரணம்னு சொன்ன நீயும் சரி, அந்த கொடுமையை பண்ண அவனும் சரி, 2 பேருமே ஒண்ணுதானே. இப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட்டை தான் இந்த படம் கேரி பண்ணுது.